படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எனக்கு வடிவேல் ஆக்டிங்கும் ஃபஹத் ஃபாசில் சொல்லவே வேணாம், சூப்பராக நடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான். தாழ்த்தப்பட்டவங்களை பற்றி யூஸ்வலாக மாரி செல்வராஜ் அப்படி தான் எடுப்பார் படம். அதை வந்து இதுலேயும் காமிச்சிருக்காரு. அசுரன் அளவுக்கு இம்பாக்ட் இருக்கானா இல்லை, பட் ஆனால் இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். எனக்கு 2-3 இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் ஒரு 2-3 சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிரேக் த்ரூலாம் கொடுக்கும் போது தாழ்த்தப்பட்டவங்க வந்து எப்படி வெளியே வராங்க அதெல்லாம் காமிக்கும் போது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வடிவேல் வந்து பாடியிருப்பார், அவர் பாடுறதுலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் கூட கடைசியில் வந்து பாட்டு பாடுவார், அவரே ஸ்க்ரீனில் வந்து பாட்டு பாடுவார். பேர் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நான் என்ஜாய் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸோட. அது எனக்கு தெரியல. பட் ஆனால் உதயநிதி ஸ்டாலினோட எனக்கு வந்து ஃபஹத் ஃபாசிலும் நம்ம வடிவேலும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்களோ ஸ்க்ரீனில் தான் தோணுச்சு. 2 பேரையும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு படம். நல்லா அருமையான இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல படம். அருமையாக நடிச்சிருக்காரு வடிவேலு உதயநிதி ஸ்டாலின் நல்லா நடிச்சிருக்காருங்க. மாரி செல்வராஜ் நல்லா டைரக்ஷன் பண்ணிருக்கு. படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு. இந்த காலகட்டத்தில் எல்லா மக்களும் சரி சமன்றதை படம் சொல்லியிருக்கு. ஒரு நல்ல அருமையான படம், இந்த கால இளைஞர்களுக்கு ஏற்ற படம். எனக்கு தெரிஞ்சு ஓவர் ஹைப்பாக இருந்துச்சு ப்ரோ. நல்லாயிருக்கும்னு நினச்சி வந்தேன். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். வடிவேலுக்காக பார்க்கலாம். வடிவேல் வந்து நிஜமாவே கம்பேக் தான். வடிவேல் காமெடி போர்ஷன் தான் 8 வருஷமாக நான் பார்த்துருக்கேன். வடிவேல் இப்படிலாம் நடிப்பான்னு இப்போ தான் தெரியுது. ஒரு நல்ல ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காரு வடிவேல். ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மாரி செல்வர் ஆஸ் யூஷுவல் வந்து அந்த கேஸ்டே பிடிச்சி தொங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்தால் நல்லாயிருக்கும். எல்லாருமே பார்ப்பாங்க. இதை மட்டும் பார்த்தா அந்த பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தான் பார்ப்பாங்க. அவர் வழியை சொல்கிறாரு, பட் திரும்ப திரும்ப சொல்கிறது அது ஒரு கோவத்தை உண்டாகுது. எல்லாருக்கும் சர்ச்சைகள் ஏற்படுத்தும் இந்த படம். ஏற்படுத்தும். கர்ணன் அளவுக்கு இது ஏற்படுத்தும் கண்டிப்பாக. கர்ணன் மாதிரியே தான் எடுத்து வச்சுருக்காரு. திரும்ப அதே தான் எடுத்து வச்சுருக்காரு. உதயநிதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வில்லன் ரோல் ஃபஹத் ஃபாசில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. வடிவேல் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே சூப்பர் ப்ரோ. புதுசாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. எல்லாருமே ஈக்குவல் அதை காட்டுறாங்க. ஸோ நல்லாயிருக்கு. மியூசிக் நல்லா இருக்குது. வடிவேல் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் இருக்க காமெடிக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம்.